வணக்கம் நேயரோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோ சீரிஸ்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு வந்து வேர் சிகிச்சை பண்ண பல்ல வந்து கூச்சம் வருமா டாக்டர்? எனக்கு வேர் சிகிச்சை பண்ணிட்டு இருக்கேன், பல் கூச்சம் இருக்கு, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டினை வந்து இந்த வீடியோல ஆன்சர் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பேர்ல்ஸ் அண்ட் டிசீஸ் சேனலில் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமாக செஞ்சுட்டு இருக்கோம். டிப்பிக்கலாக வேர் சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா பற்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பற்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும். 1 ரூட்லேருந்து 3 ரூட் 4 ரூட் கூட இருக்கும். அந்த ரூட் உள்ளுக்குள்ளே கெனால் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ரத்த குழாயும் நரம்பும் இருக்கும். வேர் சிகிச்சை என்ன, அந்த வேர் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரூட் உள்ளுக்குள்ளே இருக்கிற கெனாலை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ரொம்ப சிம்பிள். குறிப்பிட்ட முறையில் செய்யணும். பல்ல ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ஃபுல்லாக எடுத்து சுற்றி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்பேஸை வந்து தரவாக டிப்ரைட் பண்ணி ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி அடைச்சிடணும். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னா யூஸ்வலாக பற்கள் வந்து ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். யூஸ்வலாக ப்ராப்ளம் தராது, ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப வருஷம் வரும். நிறையா டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பற்களோட ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணிடுவோம். அதாவது பற்கள் வந்து வேர் சிகிச்சை ஆல்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை தாண்டி அது உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷன் வந்து வேரில் இன்ஃபெக்ஷன் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் வரும்போது தான் யூஸ்வலாக வேர் சிகிச்சை பண்ணும்போது சிகிச்சை பண்ணதுக்கப்புறமும் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வேறு பல ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூச்சம்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வேர் சிகிச்சை வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா பற்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ் நர்வ்ஸ் எடுத்துரும். ஸோ பற்களுக்கு எசென்ஷியலாக வந்து சென்சேஷன் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பற்கள் உள்ளுக்குள்ள நர்வ்ஸ் இல்லைனாலும் பற்களை சுற்றி உள்ளுக்குள்ள இருக்கிற ஈரா இருக்கட்டும், எலும்பா இருக்கட்டும், அதுக்கு நர்வ்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பற்களை கடிக்கும் போது அதுக்கு நம்ம கடிக்கிறது தெரியும். ஸோ ப்ராப்ரியோசெப்ஷன் இருக்கும். ஸோ அது மாறாது. சென்சிட்டிவிட்டி எப்போ வரும்னா யூஸ்வலாக வேர் சிகிச்சை பண்ண உடனே பண்ணும்போது அந்த பற்களில் உள்ள ஃபில்லிங் வந்து மற்ற பற்களோட ஒரே சீராக இல்லாமல் உயரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உயரம் ஜாஸ்தியாக இருக்கும்போது யூஸ்வலாக பற்கூச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வேர் சிகிச்சை முடிச்சதுக்கப்புறம் பற்களுக்கு கேப் போடுவாங்க. பற்களுக்கு கேப் போடும்போது நார்மலாக கடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம செக் பண்ணணும். சில பேர் கடிக்கும் போதே உயரமாக இருக்கும். கடிக்கும் போது உயரமாக இருந்ததுன்னா பற்கள் கூச்சம் வலி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆர் சம்டைம்ஸ் என்ன ஆகும், பற்கள் கடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஆனால் தாடை நகரும் போது, இப்போ மேல் தாடை கீழ் தாடை சேரும் போது நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறோம், சைடில் மூவ் பண்ணும்போது இந்த மூவ்மெண்ட்டில் வந்து அந்த க்ரௌனில் ஏதாவது இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததுன்னா பற்கள் கூச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக பற்கள் கூச்சம் வந்து இந்த உயரம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் வரும், இல்லைன்னா யூஸ்வலாக வராது. ரெண்டாவது, சம்டைம்ஸ் இந்த க்ளீன் பண்ணும்போது இந்த நர்வோட கண்டென்ட், அந்த பல்பல் கண்டென்ட் மீதி கொஞ்சம் முள்ளுக்குள்ளே இருக்குது, இன்னும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலைனாலும் பற்கள் கூச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days பெயின் கில்லர் போட்டதுன்னா ப்ராப்ளம் அதுவும் இருக்கக்கூடாது. பட் ரொம்ப நாள் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவசியம் போய் அந்த டாக்டரை போய் பாருங்கள். பார்த்தா இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து சரி செய்ய முடியும். இது ஃபஸ்ட்டே நம்ம சரி பண்ணிட்டா திருப்பி இன்னும் கொஞ்சம் மேலும் பாதிப்பு வராமல் அது பாதுகாத்துக்க முடியும். ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.